வணக்கம். ரயில் நியூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரயில் நியூஸ் சேனலில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. தொழில்நுட்பம் மற்றும் நாங்கள் டிஜிட்டல் சகாப்தத்தில் ஒன்றாக போக்கும் ரயில்வே. 1986 முதல் 1995 வரை ரயில்வேயில் ஐடியின் விடியல் பெரும்பாலான நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் கால் பதிக்க தயங்கிய இந்த காலத்தில் CRAS ஆனது ஃபார்ட்ரான், கிளிப்பர், லிஸ்ப், பேசிக், டிபேஸ், IBM மெயின் ஃப்ரேம்ஸ், ஃபிளாட் அண்ட் ஃபைல்ஸ் போன்ற தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தது. CRAS ஆனது IBM மெயின் ஃப்ரேம் அண்ட் புல் சர்வீஸ் அடிப்படையிலான சரக்கு இயக்க முறைமையை டாப்ஸ்ட்ரான் இல் அறிமுகப்படுத்துவதன் மூலம் ரயில்வேயின் டிஜிட்டல் மயமாக்கலையும் தொடங்கியது. ஃபேக்ஸ் சிஸ்டம்ஸ் அடிப்படையிலான பயணிகள் முன்பதிவு அமைப்புகள் இம்ப்ரஸ் ஃபார்ட்ரானில் உருவாக்கப்பட்டது. டிபேஸ், LLL, கிளிப்பர் மற்றும் ஒத்த மொழிகளில் கிளைம் சிஸ்டம்ஸ் நேரடி மற்றும் மறைமுக பயண திட்டமிடலை எளிதாக்குவதற்கு பயணிகளுக்காக ஸ்மார்ட் ஜேர்னி பிளானர் கால் சென்டரை நிறுவ ரயில்வேக்கு CRAS உதவியது. 1995 முதல் 2005 வரை சரியான பணிகளை பின்பற்றுதல். CRAS ஆனது IT நிறுவனமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது மற்றும் C++, விஷுவல் ஸ்டுடியோ, ஜாவா, SQL, யூனிக்ஸ் போன்ற பசுமையான தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றது. முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட் மற்றும் ரயில் விசாரணை அமைப்புகள் C மொழி மற்றும் சைபஸ் தரவு தளத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டன. இந்திய ரயில்வேயின் சுற்றுச்சூழல் அமைப்பில் C மொழி பயன்படுத்தி ரயில் நேரமின்மை விண்ணப்பம் மற்றும் இணைய அடிப்படையிலான பயணிகள் முன்பதிவு அறிமுகப்படுத்தப்பட்டது. மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸை பயன்படுத்தி ரயில்வே பட்ஜெட் தொகுப்பு முறை ரயில்வே பட்ஜெட் செயல்முறையிலும் புரட்சி ஏற்படுத்தியது. (2005 முதல் 2010 வரை மகிமையை நோக்கிய பாதை. CRAS ஆனது இணைய தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட ரயில்வே தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளுக்கான ஒரு நிறுத்த இடமாக மாறியது மற்றும் டிக்கெட் முன்பதிவு மற்றும் சரக்கு செயல்பாடுகள் தவிர அனைத்து ரயில்வே தேவைகளுக்கும் IT தீர்வுகளை வழங்க தொடங்கியது. இந்த சகாப்தம் CRAS வழங்கக்கூடியவற்றின் பல்துறை பரிணாமத்தை குறித்தது. IBM தொழில்நுட்பங்கள் J2EE அடிப்படையிலான க்ரூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சம்பள பட்டியல் மற்றும் கணக்கியல் அமைப்பு, சொத்து மேலாண்மை அமைப்புகள், மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸ் அடிப்படையிலான கட்டுப்பாட்டு விளக்கப்படம் போன்றவற்றை பயன்படுத்தி
பணிப்பாய்வு அடிப்படையிலான மின்வேலை மற்றும் அலுவலக ஆட்டோமேஷன் அமைப்புகள் உருவானது. 2010-2015 வரை தடையற்ற தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்குவதில் முன்னோடியாக உள்ளது. CRIS ஆனது பல இலகுவான தேவை சார்ந்த தொழில்நுட்பங்களான React.js, AngularJS, PHP, Python, Node.js, Ruby on Rails, HTML5, Bootstrap போன்ற பல பயனுள்ள IT தீர்வுகளை வழங்கத் தொடங்கியது. இணையம் மூலம் டிக்கெட் முன்பதிவுகளை ஊக்குவிக்க அடுத்த தலைமுறை மின் டிக்கெட் தீர்வு NGET தீர்வு வெளிப்பட்டது. GIS அடிப்படையிலான ரயில்வே சொத்துக்கள் மற்றும் நில வரைபடமும் திட்டமிடப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகள் மூலம் ரயில்வே பாதுகாப்பு களமும் பலப்படுத்தப்பட்டது. மொத்தத்தில் ரயில்வேயில் பல மின் ஆளுமை தீர்வுகள் மூலம் குறைந்தபட்சம் அரசு அதிகபட்ச ஆட்சி என்ற அடித்தளம் அமைக்கப்பட்டது. 2015 முதல் 2020 வரை வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் IT தீர்வுகளை நவீனப்படுத்துதல். நவீன வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் சக்தியை உணர்ந்து CRIS ஆனது பிளாக்செயின், AI, ML, பிக் டேட்டா, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் சர்வீஸ், பிரைவேட் அண்ட் பப்ளிக் கிளவுட், அகிலிட்டி, சாட்பாட்ஸ், IoT, AR மற்றும் VR போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துகிறது. ரயில் பாதை மேம்படுத்துதல், திறன் மேம்பாடு, ரயில் தாமதங்கள் மற்றும் காத்திருப்பு பட்டியல் அனுமதி, ரயில் சொத்துக்களின் முன்கணிப்பு, பராமரிப்பு, ஆற்றல் நுகர்வு, ரயில் கால அட்டவணை, முகப்பாக்கம் போன்றவற்றை முன்னறிவித்து அதன் தீர்வுகளுக்கு புதிய பரிணாமத்தை வழங்குகிறது. 2015 முதல் 2020 வரை ஸ்மார்ட் மொபைல் ஆப்ஸ் மூலம் ரயில்வேயை டிஜிட்டல் மயமாக்குதல் என்ற கொள்கையுடன் CRIS ஆனது UTS, ரயில் கனெக்ட், NTES, ரயில் மடார், ரயில் சுகம், கோச் மித்ரா, ரயில் ராட்சபாஷா போன்ற பல பொது மைய மொபைல் பயன்பாடுகளை வழங்கியுள்ளது. கூடுதலாக ரயில்வே செயல்பாடுகள் மற்றும் கண்காணிப்புகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக இ-டிஸ்ட்ரி, ஆப்ருட்டி, தலக்டால், ரயில் சர்வர், ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல்ஸ் போன்ற பல உள்ளக ரயில்வே மொபைல் பயன்பாடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மொபைல் பயன்பாடுகள் நேட்டிவ் iOS மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், ஹைப்ரிட், ஃப்ளட்டர், ரியாக்ட் நேட்டிவ், ட்ராக் ரிசீவ் வெப் அப்ளிகேஷன்ஸ்கள் போன்ற பல்வேறு சுவைகளில் அவற்றை பின்தள வடிவமைப்பு, மொபைல் அனலிட்டிக்ஸ் மற்றும் சோதனை செயல்பாடுகளுடன் வழங்கப்பட்டுள்ளன. இது போன்ற ரயில்வே செய்திகளை பற்றி விவரங்கள் அறிய
நமது ரயில் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் மேலும் தகவல்கள் மற்றும் நிறைய தகவல்கள் வேண்டும் என்பவர்கள் www.alwaysforyou.in என்ற வெப்தளத்திலும் இது போன்ற நிறைய செய்திகளை நாங்கள் பதிவிடுகிறோம். நீங்கள் அதிலும் சென்று விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.